எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு பச்சைப்பயிர் கடைசல் தாங்க பார்க்குறோம். இந்த பச்சைப்பயிர் கடைசல் பொள்ளாச்சி கோபி சைடுங்க, கோயம்புத்தூர் சைடுங்க, ஈரோடு சைடுங்க ஃபேமஸான பச்சைப்பயிருங்க. பாருங்கள், அதுக்கு நான் தண்ணி இந்தளவுக்கு வச்சுருக்குறேங்க. உங்களுக்கு வேணும்னா இந்தளவுக்கு தண்ணி வைக்காதீங்க. நான் ரசத்தை கொஞ்சம் எடுக்கணும், அதனால் வச்சுருக்கேன். நீங்கள் இந்தளவுக்கு தண்ணி வைக்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. உங்களுக்கு பச்சைப்பயிர் வேகிற அளவுக்கு எவ்வளோ தண்ணியோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பச்சைப்பயிறு இப்போ நல்லா கொதிக்குதுங்க. இப்போ பச்சைப்பயிறு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ பச்சைப்பயிறு எடுத்துருக்குறேங்க. நீங்கள் குக்கர்லேயும் கூட வச்சுக்கலாங்க. குக்கரில் ஒரு விசில் வராதுக்கு முன்னையே ஆஃப் பண்ணி ஒரு விசில் வராதுக்கு முன்னே ஆஃப் பண்ணி விட்டுருங்க. 3/4 வேக்காடு இருக்கும் இந்த பச்சைப்பயிறு. இப்போ பாருங்கள், நம்ம பருப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் இந்தளவுக்கு போட்டுக்கலாங்க. விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு பெரிய ஸ்பூன்னா ஒரு 4 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஊற்றுற அளவுக்கு தெரியுங்க. விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிங்க. விளக்கெண்ணெய் எந்த அளவுக்கு ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு ரசம் கெட்டியாக வருங்க. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லதுங்க. மஞ்சத்தூள் நம்ம போட்டு வச்சுங்க. பச்சைப்பயிறு வேகுதுங்க. தக்காளிங்க, ஒரு 4 தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி பாருங்கள், ஒரு பருப்புக்கு 2 தக்காளி, ரசத்துக்கு 1 தக்காளிங்க போட்டுக்கலாங்க. அப்புறம் பாருங்கள், பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய்ங்க, ஒரு 5 பச்சை மிளகாய்ங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்குங்க. இதெல்லாம் நல்லா கொதித்து வரட்டுங்க. கொதித்து வந்த கடைசியில் நான் உங்களுக்கு எப்படி தாளிக்கலன்னு சொல்லி காமிக்கிறேங்க. நல்லா வேகட்டுங்க. இதெல்லாம் பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் பொரியலும் பண்ணுறோங்க. சூப்பரான கத்திரிக்காய்ங்க. இதை அரிஞ்சிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், இப்போ நம்ம கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறோங்க. சூப்பராக இருக்குங்க கத்திரிக்காய் பொரியல். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாங்க. ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய்ங்க, கடுகுங்க, தக்காளிங்க, ஒரு தக்காளி போட்டுருக்குறேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவை போடும். கருவேப்பிலைங்க கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க. நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி சனி பிரதோஷங்க. இன்றைக்கி நம்ம சனி பிரதோஷம் வீடியோ எடுக்க முடியலைங்க. இன்றைக்கி நேரமாகி போச்சு. கோயிலுக்கு போனாங்க, சாமி மட்டும் கும்பிட்டுங்க. உங்களுக்கு அவரை மட்டும் நான் காமிக்கிறேன். இன்றைக்கி சூப்பரான அலங்காரத்தில் பண்ணியிருந்தாங்க. நான் காமிக்கிறேங்க. பாருங்கள், மஞ்சள் போட்டுக்குங்க. இதுக்கு வேணுங்கிற உப்பு போட்டுக்குங்க. சமையல் போட்டுங்க. எனக்கு கத்திரிக்காய் கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கலாங்க. ஏன்னா நைட் நம்ம வீட்டில் சொல்லுவாங்க. இன்றைக்கி சனிப்பிரதோஷங்கிறதுனால பருப்பு ரசம் தாங்க செஞ்சுருவோம். இந்த கத்திரிக்காய் நல்லா வணங்கிட்டுங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா 10 வாசத்தில் வணங்கிட்டுங்க காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா 10 வாசம் போயிடுச்சு. இந்த கத்திரிக்காய் வேறு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. கத்திரிக்காய்க்கு தண்ணி நிறையா வேணாங்க, அளவாக ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கிரேவி மேலே வேணும், ஊற்றி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணுன்னா நீங்கள் ஊற்றினா போதும். பேச்சுலருக்குலாம் அந்த மாதிரி செஞ்சுக்குங்க. ஒரு 2 தக்காளி எக்ஸ்ட்ராவே போட்டுங்க. கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா கொதனாகி கூட சாப்பாடு போட்டு சாப்பிட்டு தயிர் வாங்கின வேலை முடிஞ்சுங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. கத்திரிக்காய் வேகிட்டுங்க. அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கிறோம். நம்ம ரசத்துக்கு தேவையான தண்ணி வடித்து வச்சிட்டோம். நான் மறுபடியும் சொல்கிறேங்க, உங்களுக்கு பருப்பு தண்ணி வேண்டான்னா நீங்கள் அளவாக தண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் விசில் வராதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க. நான் பாருங்கள், பச்சைப்பயிறு வேக வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா, தக்காளி பாருங்கள், 2 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் இருக்குங்க போகுது. இந்த பச்சைப்பயிறுக்குள்ளே நம்ம பீக்கிங்காய் போட போகிறோங்க. பீக்கிங்காய் போட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம பச்சைப்பயிறு பீக்கிங்காய் போட்டு இன்னும் கொஞ்சம் வேக வைக்கலாங்க. சரிங்களா? கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ உங்களுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கிற தண்ணியை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பீக்கிங்காய் வேகட்டும். இந்த பீக்கிங்காய் வேகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டு பீக்கிங்காய் வேகட்டுங்க உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், கத்திரிக்காய் பொரியல் சூப்பராக வெந்துருச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். தண்ணி கம்மியாக தாங்க ஊற்றினேன். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இந்த தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க.
நம்ம எந்த காய் போட்டாலும் தேங்காயை ரொம்ப வறுக்க வேண்டாங்க, போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிக்கலாங்க. அப்போ தான் அந்த காயோட தேங்காயோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. ஒரே நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பாடும் 1 விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சுங்க. பச்சை பயிர் மட்டும் வேகுதுங்க. பாருங்கள், பீக்கிங்காக வெந்துருச்சுங்க ஓரளவுக்கு. நம்ம தாளிக்கிலோ கொஞ்சம் வேகணுங்க, அதனால் சரியாக இருக்குது வேகிறதுக்கு. கொஞ்சம் வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம பாருங்கள், வடக்கல் ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டுங்க, கடுகு போட்டுட்டுங்க. கடுகு பொடிச்சோன்னா இது தேவையான கொஞ்சம் சீரகம் ஜாஸ்தியாக போட்டுங்க, அப்போ தான் பச்சை பயிருக்கு நல்லாயிருக்கு. சீரகம் கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. சீரக கொத்தமல்லி போட்டாச்சுங்க. வரமிளகா ஒரு 2 போட்டுக்கலாங்க, ஏன்னா நம்ம பச்சை மிளகா ஆல்ரெடி போட்டுக்கிறோம். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வணங்கிட்டுங்க. பாருங்கள், இப்போ வணங்கிடுச்சுங்க. நம்ம இந்த வெந்துட்டுக்கிறத எடுத்து அதை ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நம்ம தாளித்து இதுக்குள்ளார எல்லாம் எடுத்து போட்டாச்சுங்க. இதுக்கு தேவையானப்போ கல் உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், உப்பு நல்லா வேகிட்டுங்க. பீக்கிங்காக அந்த நம்ம தாளித்து கொட்டினது எல்லாம் அது கூட எல்லாம் நல்லா வேகிட்டுங்க. நான் கடைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபைனலாக கடைஞ்சிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை நிறையாவே போட்டுக்கலாம், நல்லா இருக்குங்க. கடைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம பீக்கிங்காய் கரைசல் சூப்பராக பயங்கர டேஸ்ட்டாக இருக்குதுங்க. பாருங்கள், எங்கள் கோயம்புத்தூர் சைடையே பச்சை பயிரும் பீக்கிங்காய் வச்சு கடைசல் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. நீ குழந்தை சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுங்க. நெய் ஊற்றி சுடு சாப்பாடில் சாப்பிட்டா அது தனி டேஸ்ட்டு தானுங்க. பாருங்கள், நான் காமிக்கிறேன். சாப்பாடில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு பாருங்கள். நம்ம வீட்டில் நைட்டு சுட சுட சாப்பாடு, பீக்கிங்காய் பச்சை பயிர் போட்ட பருப்பு, சூப்பரான ரசங்க, கத்திரிக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல். நான் உருளைக்கிழங்கு வறுவல் மட்டும் ரெசிபி போடலைங்க, எனக்கு டைமில் எடுக்கிறதுக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்ங்க.